ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 199. பிறவியிலேயே பார்வையற்றவர் பார்வை பெறுதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு தம் அப்போஸ்தலர்களோடும் செப்போரிசின் சூசையோடும் எருசலேம் பட்டணத்தின் மைய பகுதியை நோக்கி சென்றார். யூதாஸ் இயேசுவையும் அப்போஸ்தலர்களையும் நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு பார்வையற்ற இளைஞனை இயேசு பார்க்குமாறு இயேசுவை தூண்டினான். சிலர் அந்த பார்வையற்றவனிடம், மனிதா, இன்று நீ வழி தவறிவிட்டாய். நீ ஏற்கனவே மோரியா தெருக்களை கடந்து வந்து விட்டாய். இப்போது நீ பெசேதாவில் இருக்கிறாய் என்றனர். பார்வையற்றவன் அவர்களிடம், நான் இன்று பிச்சை எடுக்கவில்லை என்று சொல்லி தொடர்ந்து நடந்தான். யூதாஸ் இயேசுவை பார்த்து, குருவே, அவனை பாரும். இந்த பரிதாபத்திற்குரியவன் இப்படியே பிறந்தான். சூரிய ஒளியையோ அல்லது ஒரு மனிதனின் முகத்தையோ ஒரு தடவை கூட காணாமல் இப்படியே இவன் இறந்தும் போவான். இப்போது எனக்கு சொல்லும், இவ்வளவு கடுமையாக தண்டிக்கப்படும்படி இவன் நிச்சயமாக பாவம் செய்திருக்கிறான். ஆனால் இவன் பார்வையற்றவனாகவே பிறந்தான் என்றால் பிறப்பதற்கு முன்பே இவன் பாவம் செய்திருக்க முடியுமா? ஒருவேளை இவன் பெற்றோர் செய்த பாவத்திற்கு தண்டனையாக இவன் இப்படி பிறக்க கடவுள் அனுமதித்தாரா என்று கேட்டான். யூதாஸின் வார்த்தைகளை கேட்ட சிலர் இயேசுவின் பதிலை கேட்க விரைந்து வந்தனர். அதில் அரிமத்தியா ஊர் சூசையும் உண்டு. ஆனால் அவர் சற்று தூரத்திலேயே நின்று கொண்டார். இயேசு யூதாஸை பார்த்து, வேறு எந்த மனிதனும் பாவம் செய்வதை விட இவனோ இவனுடைய பெற்றோரோ அதிகமாக பாவம் செய்து விடவில்லை. ஒருவேளை அவர்கள் குறைவாகவே பாவம் செய்திருக்கலாம். ஏனென்றால் தரித்திரம் ஒருவனை பாவத்தில் இருந்து பெரும்பாலும் விலக்குகிறது. ஆனால் இவன் வழியாக மறுபடியும் ஒரு முறை கடவுளின் வல்லமையும் அவருடைய கை வேலைகளும் வெளிப்படுத்தப்படும்படியாகவே இவன் இப்படி பிறந்தான். கடவுளை மறந்து விட்டவர்கள் அல்லது அவருடைய ஞான சாயலை இழந்து விட்டவர்கள் அவரை கண்டு அவரை நினைவு கூறும்படியாகவும், கடவுளை தேடுகிறவர்கள் அல்லது ஏற்கனவே அவருக்கு சொந்தமாய் இருக்கிறவர்கள் தங்கள் விசுவாசத்திலும் நேசத்திலும் உறுதிப்படுத்தப்படும்படியாகவும் உலகத்திற்கு வந்திருக்கிற ஒளி நானே. இஸ்ராயேலுக்கு இன்னும் கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தில் இஸ்ராயேலிலும் உலகத்திலும் கடவுளை பற்றிய அறிவை நான் முழுமை ஆக்கும்படி பிதா என்னை அனுப்பினார். ஆகையால் அவரால் செய்ய முடிவதை என்னாலும் செய்ய முடியும் என்பதற்கு சான்று பகர்ந்து என்னை அனுப்பியவருடைய வேலையை நான் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் நான் அவரோடு ஒன்றாய் இருக்கிறேன். சுதன் பிதாவினின்று வேறுபட்டவர் அல்ல என்று உலகம் அறிந்து கண்டு கொள்வதாக. அது நான் யாராய் இருக்கிறேன் என்று அறிந்து என்னில் விசுவாசம் கொள்வதாக. பிற்பாடு இரவு வந்துவிடும். அப்போது வேலை செய்ய சாத்தியம் இராது. அப்போது இருளாயிருக்கும். என் அடையாளத்தையும் என்னில் தங்கள் விசுவாசத்தையும் தங்களில் செதுக்கிக் கொள்ளாதவர்கள் இந்த இடங்களை மூழ்கடித்து கொடிய வேதனையின் துடிப்பை கொண்டு ஆத்துமங்களை
அதிசயிக்க செய்கிற இருளிலும் குழப்பத்திலும் துயரத்திலும் பாழ்பட்ட நிலையிலும் அழிவிலும் அப்படி செய்ய முடியாதிருப்பார்கள். ஆனால் நான் உலகில் இருக்கும் வரையிலும் நான் ஒளியாகவும் சாட்சியாகவும் வார்த்தையாகவும் வழியாகவும் வாழ்வாகவும் ஞானமாகவும் வல்லமையாகவும் இரக்கமாகவும் இருக்கிறேன். ஆகவே பார்வையற்றவனாய் பிறந்த அந்த மனிதனை என்னிடம் கூட்டி வா என்றார். யூதாஸ் அந்திரேயாவை பார்த்து, பிலவேந்திரரே, நீர் போகிறீரா? நான் இங்கே இருந்து குரு என்ன செய்கிறார் என்று பார்க்க விரும்புகிறேன் என்றான். இயேசு பிலவேந்திரர் சென்ற பிறகு புழுதியான சாலை மீது குனிந்து தரையில் உமிழ்ந்து தன் விரலால் புழுதியோடு தம் எச்சிலை குழப்பி சேற்று உருண்டை ஒன்றை உருவாக்கினார். பிலவேந்திரர் அந்த பார்வையற்றவனின் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு வந்தார். பார்வையற்றவன் பிலவேந்திரரிடம், எனக்கு பணம் வேண்டாம், என்னை போகவிடும். இயேசு என்கிற மனிதர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். நான் அவரிடம் எனக்கு பார்வை அளிக்கும்படி கேட்க போகிறேன் என்று சொல்லும் போது பிலவேந்திரர் பார்வையற்றவனிடம், இவர்தான் இயேசு, அவர் இங்கே உன் முன்னால் இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவின் முன் கொண்டு வந்து நிறுத்தினார். இயேசு தாம் வழக்கமாக செய்கிற முறைக்கு மாறாக அந்த மனிதனிடம் எதுவும் கேட்காமல் தம் சுட்டு விரல்களில் இருந்த அந்த கொஞ்சமான சேற்றை மூடிய இமைகளின் மீது பூசிவிட்டு, உன்னால் முடிந்தவரை வேகமாக சிலோவாம் குளத்திற்கு போ, யாரிடமும் நின்று எதுவும் பேசாதே என்றார். பார்வையற்றவன் ஒரு கணம் குழம்பி போனவனாக அப்படியே இருந்தான். அதன் பின் தன் குச்சியால் சுவரை தடவியபடி அவனால் முடிந்த அளவு வேகமாக சென்றான். அவனை பின்தொடர்ந்து சிலர் சென்றனர். அவர்களுக்கு சற்று தொலைவில் யாரும் பார்க்காத வண்ணம் அரிமத்தியா ஊர் சூசையும் பார்வையற்றவனை பின்தொடர்ந்தார். பார்வையற்றவன் எச்சரிக்கையோடு அந்த பெரிய குளத்தை நெருங்கி போய் அதன் ஈரமான சுவரை தொட்டு உணர்ந்து ஒரு கரத்தை குளத்திற்குள் விட்டு தண்ணீர் முகந்து தன் கண்களை ஒரு முறை இருமுறை மூன்றாம் முறை கழுவும் போது அவன் தன் கம்பை கீழே போட்டு தன் மற்றொரு கரத்தால் தன் முகத்தை அழுத்திக் கொண்டு வலியால் கத்துவதை போல ஒரு கத்தலை வெளியிட்டான். அது சந்தோஷ கூச்சலாக மாறியது. ஓ மகா உன்னதரே, என்னால் பார்க்க முடிகிறது. ஆக இதுதான் பூமி, இதுதான் ஒளி. உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்தான். தண்ணீரில் தன் உருவம் பிரதிபலிக்கப்படுவதை அவன் பார்த்து தன்னையே பார்த்தபடி, நான் இப்படித்தான் இருக்கிறேன். ஒரு பெண் தன் நெஞ்சின் மீது ஒரு குழந்தையோடு குளத்திற்கு வந்து கொண்டிருப்பதை கண்டு அதிசயித்தான். முகமறியாத தன்னுடைய தாயை நினைத்தான். தன் கரங்களை ஆகாயத்தை நோக்கி உயர்த்தி கத்தினான். ஒளியின் காரணமாகவும் என் தாயின் காரணமாகவும் இயேசுவின் காரணமாகவும் மகா உன்னதரான கடவுளாகிய நீர் ஸ்துதிக்கப்படுவீராக என்று சொல்லி தன் தாயை தேடி ஓடினான். பார்வையற்றவனை பின்தொடர்ந்தவர்களில் இருந்த இரு முக்கியஸ்தர்கள் பார்வையற்றவனால் பார்க்க முடிகிறது என்று புரிந்தவுடனே பட்டணத்தை நோக்கி ஓடினார்கள். ஆனால் அரிமத்தியா ஊர் சூசையோ கடைசி வரை மறைவாக இருந்து பார்த்து கொண்டே இருந்தார். புறநகர் பகுதி பரபரப்பானது. ஒருவர் இன்னொருவரிடம், நீ வேறு யாரையாவது பார்த்து அவன் என்று நினைத்திருப்பாய் என்றார்.
மற்றவர் அவரை பார்த்து, கிடையாது, எனக்கு நிச்சயம்தான். நான் அவனிடம், நீ நிஜமாகவே பர்த்தலோமாய் என்ற வசை பெயர் உள்ள சிதோனியாதானா என்று கேட்க, அவன் பதிலுக்கு, நான் தான் என்றான். இது எப்படி நடந்தது என்று அவனிடம் கேட்க விரும்பினேன். ஆனால் அதற்குள் அவன் ஓடிவிட்டான் என்றார். அவன் இவனை பார்த்து, இப்போது அவன் எங்கு இருக்கிறான் என்று கேட்டான். இவன் அவனை பார்த்து, நிச்சயமாக அவன் அம்மாவோடுதான் இருப்பான் என்றான். சிலர் அப்போதுதான் வந்தார்கள். அவனை யார் பார்த்தது என்று கேட்டார்கள். பலர், நான் பார்த்தேன், நான் பார்த்தேன் என்றார்கள். சிலர் அவர்களை பார்த்து, ஆனால் இது எப்படி நடந்தது என்று கேட்டார்கள். பலர் அவர்களை பார்த்து, அவன் தன் குச்சி இல்லாமல் முகத்தில் 2 கண்களோடு ஓடுவதை நான் பார்த்தேன் என்றார்கள். சிதோனியா தன் வீட்டிற்குள் சென்று, அம்மா, நான் உங்களை பார்க்கிறேன் என்று கத்தியபடி வீட்டுக்குள் சென்றான். தாய் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். அநேக மக்கள் அங்கே சென்றதால் ஒரு பெரும் அமளியே ஏற்பட்டது. இந்த அமளியில் அங்கு சென்ற அரிமத்தியா ஊர் சூசையும் சிக்கிக் கொண்டார். ஆனாலும் அவர் சற்று தூரத்தில் ஒதுங்கி நின்று நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஏற்கனவே பட்டணத்திற்கு ஓடி சென்ற 2 முக்கியஸ்தர்களும் வேறு 3 பேரோடு வந்தார்கள். அவர்களில் ஒருவர் ஒரு சட்ட வல்லுனர், ஒருவர் ஒரு குரு. சிதோனியா வீட்டுக்குள் பேசிக் கொண்டிருந்தான். தன்னிடம் கேள்விகள் கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் தாய் தந்தை அவன் பக்கத்தில் நின்றபடி அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். 5 முக்கியஸ்தர்களும் வீட்டுக்குள் செல்ல முடியவில்லை. அவ்வளவு ஜனக்கூட்டம். வெளியில் இருந்தபடி அவன் சொல்வதை கேட்டால் போதும் என்று அந்த 5 மக்கள் கட்டாயப்படுத்தினார்கள். எப்படி பார்வை கிடைத்தது என்பதை சிதோனியா விளக்கி சொன்னான். இயேசு என்ற அந்த மனிதர் கொஞ்சம் ஈரமான மண்ணால் என் கண்களை கரைப்படுத்தி விட்டு போய் சிலோவாம் குளத்தில் உன்னை கழுவு என்று சொன்னார். நானும் அங்கு சென்று என்னை கழுவினேன். என் கண்கள் திறந்தன, என்னால் பார்க்க முடிந்தது என்றான். சிலர் சிதோனியாவை பார்த்து, ஆனால் ராபியை கண்டுபிடிக்க உன்னால் எப்படி முடிந்தது? அவர் வழக்கமாக கெத்செமனியில் யோனாவிடம் போவதற்காக இந்த பக்கமாக கடந்து போகும்போது கூட சந்திக்க முடியவில்லை என்பதால் நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தாயே. இன்று, அதுவும் இப்போது அவர் எங்கே இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாத போது என்றவுடன் சிதோனியா அவர்களை பார்த்து, நேற்று மாலை அவருடைய சீடர்களில் ஒருவர் என்னிடம் வந்து எனக்கு 2 நாணயங்களை தந்து, நீ ஏன் அவரை பார்க்க முயலக்கூடாது என்று கேட்டார். நான் அவரிடம், நான் முயற்சித்து விட்டேன், ஆனாலும் புதுமைகள் செய்கிற இயேசுவை என்னால் ஒருபோதும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நான் இருக்கிற புறநகர் பகுதியை சேர்ந்த அன்னலியா என்னும் சிறுமியை அவர் குணப்படுத்தியதிலிருந்து நான் அவரை தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் இங்கே வந்தால் அவர் அங்கே இருக்கிறார் என்றேன். அதற்கு அவர், நான் அவருடைய அப்போஸ்தலர்களில் ஒருவன், நான் விரும்புகிறதை அவர் செய்கிறார். நாளைக்கு பெசேதாவுக்கு வந்து செப்போரிஸின் சூசை வீட்டை தேடிப்பார். அப்போது சீக்கிரமோ பிந்தியோ அவர் அந்த இடத்தை கடந்து போவதை அல்லது வீட்டிற்குள் போவதை நீ கவனிப்பாய். நான் உன்னை பற்றி குருவிடம் சொல்வேன் என்றார். நான் அவரிடம், நாளைக்கு ஓய்வு நாள் ஆயிற்றே என்று சொன்னேன். அதற்கு அவர்,
நீ குணமடைய விரும்பினால் இதுதான் அதற்கான நாள். ஏனென்றால் பிற்பாடு நாங்கள் பட்டணத்தை விட்டு போய்விடுவோம். அதன் பிறகு மறுபடியும் நீ அவரை எப்போதாவது சந்திப்பாயா என்று உனக்கு தெரியாது என்றார். நான் அவரிடம், அவர்கள் அவரை துன்புறுத்துகிறார்கள் என்று எனக்கு தெரியும். நான் பிச்சை எடுக்க போகிற கோவில் வளாக வாசல்களில் அதை பற்றி நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே இப்போது அவர்கள் அவரை துன்புறுத்துவதால் அப்படி துன்புறுத்தப்பட அவருக்கு அவ்வளவாக மனம் இராது. அதனால் அவர் ஓய்வு நாளில் என்னை குணமாக்க மாட்டார் என்றும் சொன்னேன். அவர் பதிலுக்கு, நான் சொல்கிறபடி செய். அப்போது ஒரு ஓய்வு நாளில் நீ சூரியனை காண்பாய் என்றார். நானும் சென்றேன். அவருடைய அப்போஸ்தலர்களில் ஒருவரே இப்படி சொல்லும் போது யார்தான் போக மாட்டார்கள்? அவர் எல்லோரையும் விட எனக்கு தான் அதிகம் செவிசாய்க்கிறார். உனக்காக நான் வருத்தப்படுவதாலும் அவர்கள் அவரை நிந்தித்த பிறகு அவருடைய வல்லமை பிரகாசமுள்ள விதத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புவதாலும் தான் விசேஷமாக நான் வந்தேன். பிறவியிலேயே பார்வையற்றவனான நீ அதை பிரகாசிக்க செய்வாய். நான் என்ன சொல்கிறேன் என்று எனக்கு தெரியும். வா, அப்போது நீ பார்ப்பாய் என்றும் அவர் என்னிடம் சொன்னார். நானும் சென்றேன். சூசையின் வீட்டுக்கு நான் போய் சேர்வதற்கு முன்பே ஒரு மனிதன் என் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு சென்றார். ஆனால் அவருடைய குரலில் இருந்து நேற்று என்னிடம் பேசியது அவரல்ல என்று நான் தெரிந்து கொண்டேன். அவர் என்னிடம், என்னோடு வா சகோதரா என்றார். ஆனால் நான் போக விரும்பவில்லை. எனக்கு அவர் கொஞ்சம் ரொட்டியும் பணமும் ஒருவேளை கொஞ்சம் துணிமணிகளும் தர அவர் விரும்புகிறார் என்று நான் நினைத்தேன். எனவே என்னை போக விடும்படி நான் திரும்ப திரும்ப அவரிடம் கேட்டுக்கொண்டேன். ஏனென்றால் இயேசு என்னும் பெயருள்ள மனிதரை எங்கே நான் காண முடியும் என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். அவரோ என்னிடம், இவர்தான் இயேசு, இங்கே உனக்கு முன்னால் என்றார். ஆனால் நான் பார்வையற்றவனாய் இருந்ததால் யாரையும் என்னால் காண முடியவில்லை. ஈர மண்ணால் மூடப்பட்டிருந்த 2 விரல்கள் என் கண்களை தொடுவதை நான் உணர்ந்தேன். என்னிடம், விரைவாக சிலோவாம் குளத்திற்கு போய் உன்னை கழுவு, யாரிடமும் பேசாதே என்று சொன்ன ஒரு குரலை நான் கேட்டேன். நானும் அப்படியே செய்தேன். ஆனால் நான் அதைரியப்பட்டேன். ஏனென்றால் உடனடியாக பார்க்க போகிறேன் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன். யாரோ இதயமில்லாத இளைஞர்கள் என்னிடம் கேலியாக விளையாடுகிறார்கள் என்ற முடிவுக்கு கிட்டத்தட்ட நான் வந்துவிட்டேன். போக வேண்டாம் என்று முடிவும் செய்து விட்டேன். ஆனாலும் எனக்குள் ஒரு விதமான குரல் நம்பிக்கையோடு கீழ்ப்படி என்று சொல்வதை நான் கேட்டேன். ஆகவே நான் அந்த குளத்திற்கு சென்று என்னை கழுவிக்கொண்டேன். அப்போது என்னால் பார்க்க முடிந்தது என்றான். முக்கியஸ்தர்கள் 5 பேரும், அந்த மனிதன் வெளியே வரட்டும், நாங்கள் அவனிடம் விசாரிக்க விரும்புகிறோம் என்று கத்தினார்கள். சிதோனியா வாசலுக்கு வந்தான். ஐவர் அவனை பார்த்து, உன்னை குணப்படுத்தியவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். சிதோனியா அவர்களை பார்த்து, எனக்கு தெரியாது என்றான். சிதோனியாவின் நண்பன் ஒருவன் சிதோனியாவின் காதுக்குள் கிசுகிசுப்பாக, இவர்கள் சட்ட வல்லுநர்கள் மற்றும் குருக்கள் என்றான். ஐவர் சிதோனியாவை பார்த்து, உனக்கு தெரியாது என்றால் என்ன அர்த்தம்? உனக்கு தெரியும் என்று
இப்போதுதான் சொல்லிக் கொண்டிருந்தாய். வேத பிரமாணத்தின் வேத பாரகர்களிடமும் குருவிடமும் பொய் சொல்லாதே. மக்களின் நீதிபதிகளை ஏமாற்ற முயல்கிறவர்களுக்கு ஐயோ கேடு என்றார்கள். சிதோனியா அவர்களை பார்த்து, நான் யாரையும் ஏமாற்றவில்லை, அவர் அந்த வீட்டில் இருக்கிறார் என்று அந்த சீடர் சொன்னார். அது உண்மைதான். ஏனென்றால் என் கையை பிடித்து அவரிடம் கூட்டி செல்லப்பட்ட போது அதற்கு பக்கத்தில் தான் இருந்தேன். ஆனாலும் அவர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. தாங்கள் போய்விடப் போவதாக அந்த சீடர் என்னிடம் சொன்னார். ஒருவேளை அவர் ஏற்கனவே வாசல்களுக்கு வெளியே இருக்கலாம் என்றான். ஐவர் சிதோனியாவை பார்த்து, அவர் எங்கே போய்க் கொண்டிருந்தார் என்று கேட்டார்கள். சிதோனியா அவர்களை பார்த்து, அதை பற்றி எனக்கு என்ன தெரியும்? இங்கே அவர் நடத்தப்பட்ட விதத்தை வைத்து பார்க்கும் போது ஒருவேளை கலிலேயாவுக்கு போவாரா இருக்கும் என்றான். ஐவர் சிதோனியாவை பார்த்து, மரியாதையற்ற மூடனே, நீ எப்படி பேசுகிறாய் என்பதில் கவனமாயிரு. ஒழுக்கம் கெட்ட கூட்டத்தில் மிதக்கும் அசுத்தமே, எந்த வழியாக அவர் போனார் என்று உன்னிடம் நான் கேட்டேன் என்றான். சிதோனியா அவர்களை பார்த்து, நான் ஒரு பார்வையற்றவனாய் இருந்தபோது எனக்கு தெரிந்திருக்கும் என்று நீர் எப்படி எதிர்பார்க்க முடியும்? வேறொரு மனிதன் எந்த பாதையில் போகிறான் என்று ஒரு பார்வையற்றவனால் சொல்ல முடியுமா என்று கேட்டான். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 199. பிறவியிலேயே பார்வையற்றவர் பார்வை பெறுதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.